ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 3 ஜுவல்லரி ஷாப்ஸோடைய கம்பேரிசேஷன் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இதோடைய டீட்டெயிலான நம்ம 3துலேயும் எது பெஸ்ட்டு அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜுவல்லரி ஷாப்ஸ் எடுத்துருக்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா லலிதா அண்ட் ஜிஆர்டி அண்ட் பார்த்தீங்கன்னா போத்திஸ். இந்த 3மே எடுத்துருக்குறோம். 3தோட கம்பேரிசேஷன் பார்த்துடலாம். இப்போ ஜிஆர்டியில் ஒரு புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அவங்க 50% ஆஃபர் அந்த ஸ்கீம் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ 80% வரைக்குமே ஆஃபர் உள்ள ஸ்கீம் கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க சேஞ்ச் பண்ணதுனால போத்தீஸும் அகெயின் அவங்களும் இந்த மாதிரி 80% இந்த ஸ்கீமையும் அவங்களும் க்ளோஸ் பண்ணி அந்த 50% இந்த ஸ்கீமை அகெயின் 18% ஃப்ரீ பண்ணி வேஸ்டேஜில் கவர் பண்ணியிருக்கிறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி அண்டு போத்தீஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். லலிதா மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா எந்த கடையில் சீட்டு போட்டால் நமக்கு லாபம் அப்படின்றத பார்த்துலாம். இது ஃபுல்லாகவே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் சொல்கிறேன். உங்களுக்கு வேறு எதனா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ ஒன் பை ஒன்னாக எந்தெந்த ஷாப்ஸில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசேஷன் மாதிரி 3 ஜுவல்லரி ஷாப்ஸோட கம்பேரிசேஷன் பார்க்கலாம். லலிதா, ஜிஆர்டி அண்ட் போத்திஸ் இவங்களுடைய ஸ்கீம் பேர் என்ன ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். லலிதாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி, ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி, போத்தீஸில் பார்த்தீங்கன்னா நியூ சொர்ண சுபிக்ஷம். இதுதான் அந்தந்த கடைக்கோட ஸ்கீமோடைய பேர். லலிதாலே இன்னொரு ஒரு ஸ்கீம் இருக்குது, தனவந்தனான்னு சொல்லிட்டு 50% வேஸ்டேஜ் கவர் ஆகும், 50% போனஸ் இருக்கும். நீங்கள் எந்த ஸ்கீம் போட போகிறீங்களோ கண்டிப்பாக ஸ்கீமோடைய பேரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் ₹1000. 3 கடையிலையும் பார்த்தீங்கன்னா மினிமம் ₹1000 தான் சீட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் எந்த லிமிட்டும் கொடுக்கல. ஆனால் மோஸ்ட் ஆஃப் ஆல் 2 lakhsக்குள்ளே தான் ஒரு சீட்டை போடணுன்ற மாதிரி இருக்குது. டிரான்சாக்ஷன் அதிகமாக பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் இருக்குது. தென் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா லலிதாவில் பார்த்தீங்கன்னா 100% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ பண்ணி தராங்க. ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா 18% வரைக்கும் ஃப்ரீ. தென் பார்த்தீங்கன்னா போத்தீஸில் 18% வரைக்கும் ஃப்ரீ. இப்போ ஜிஆர்டி மட்டும் நீங்கள் ஃபுல்லாக இதில் என்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்றது அது டீட்டெயிலாக மட்டும் பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கிறேன். போத்தீஸ்க்கும் அதே மாதிரி அவங்க இப்போ என்ன அப்டேஷன் கொடுத்துருக்குறாங்க, என்ன கிஃப்ட் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லலிதாலையும் அதே மாதிரி போட்டிருக்கிறேன். கம்பேரிசேஷனுக்காக தான் ஷார்ட்டாக நம்ம சொல்கிறோம். தென் பார்த்திங்கன்னா லலிதாவில் கிராம் அண்ட் அமௌண்ட் ரெண்டுமே வர வைக்கிறாங்க. கிராமாவும் வர வைப்பாங்க, அமௌண்ட்டாகவும் வர வைப்பாங்க. ஜிஆர்டிலும் அதே மாதிரி சேம் கிராம் அண்ட் அமௌண்ட்டு. போத்தீஸில் கிராம் மட்டும் தான் வர வைக்கிறாங்க, அமௌண்ட்டாக எதுவும் வர வைக்க மாட்டாங்க. இந்த 3 ஷாப்ஸ்லையும் பார்த்திங்கன்னா எத்தனை மாதம் ஸ்கீம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லலிதாவில் 11 மாதம் டியூரேஷன், ஜிஆர்டியில் 11 மாதம். பட் 10 மாதத்துலேயும் க்ளோஸ் பண்ணால் கூட பெனிஃபிட்ஸ் எல்லாமே தராங்க. தென் பார்த்திங்கன்னா போத்தீஸ்லேயும் 11 மாதம் தான் ஸ்கீமு. 3 கடையிலையும் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி 3% நம்ம தான் சார்ஜ் பண்ணுறாங்க, கஸ்டமர் தான் பேர் பண்ணிக்கணும். ஜிஎஸ்டி நார்ம்ஸ் பிறகு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த கடையில் கிஃப்ட் தராங்கன்னு பார்த்திங்கன்னா லலிதாவில் எந்த ஒரு கிஃப்ட்டுமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறதே கிடையாது. ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா சில்வர் எடுத்துக்கலாம். தென் பார்த்திங்கன்னா போத்தீஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் அலோவ் பண்ணுறாங்க. ரெண்டுத்துலேயும் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் தராங்க, ஆர் சில்வர் தரும்போது ஃப்ரீ கிஃப்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் கிஃப்ட்டில் அவ்வளோ ஒர்த்தாக தெரியல. சரி, சில்வர் கூட ஓகே வவுச்சர் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். போத்தீஸில் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட் நல்ல குவாலிட்டியான கிஃப்ட் தராங்க. நல்லா நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு வேல்யூவான ஒரு கிஃப்ட் தர மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. யாருன்னா ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் போத்தீஸ் இப்போ வரைக்கும் நான் விசிட் பண்ணதே இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியல. நான் கண்டிப்பாக விசிட் பண்ணேன்னா அதை பற்றி நான் சொல்கிறேன். ப்ரீ க்ளோஸ் அலோவ் பண்ணுறாங்களா அப்படி பார்த்திங்கன்னா 3 கடையிலையும் ப்ரீ க்ளோஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் ப்ரீ க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்கீமுக்கு பெனிஃபிட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது அந்த வேஸ்டேஜில் அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் லலிதா ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க என்ன டேர்ம்ஸ் சொல்லியிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 மந்த் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா 60% வேஸ்டேஜில் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அபவுட் 9 to 10 மந்த்ஸ் நீங்கள் பே பண்ணியிருக்கணுங்க 70% வரைக்கும் ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் ஜிஆர்டியில் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க 6 மந்த்ஸ்லேருந்தே கூட க்ளோஸ் பண்ணுறாங்க. 6 மந்த்ஸில் எடுத்திங்கன்னா இத்தனை % அப்படின்ற மாதிரி அவங்களே கொடுத்துருக்குறாங்க.
ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா 5 மந்த்ஸ் வரைக்கும் க்ளோஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது அப்படின்ட்டாங்க. 6 மந்த்ஸ் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா 50%, 7th மந்த்து 60, 8th மந்த்து 70, 9th மந்த் வந்து 80, 10th மந்தில் வந்து நீங்கள் ஃபுல் பெனிஃபிட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு 18% வரைக்கும் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இதே சப்போஸ் நீங்கள் வந்து போத்தீஸில் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 7th மந்த்துக்கு மேலே வந்து 10%, 8th மந்த்துக்கு மேலே 12% அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்குறாங்க. கம்மி பண்ணிக்கிட்டே தான் வராங்க. வேஸ்டேஜ் எப்போயுமே ஒரு ஸ்கீம் போட்டிங்கன்னா அதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஃபுல் பெனிஃபிட்டுமே அடைகிற மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். ஸ்கீம்ஸ் 3மே வந்து ஆப்பில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் வந்து ஆப்லேயே கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. 3த்துக்குமே வந்து ஆப் இருக்குது அண்ட் வந்து வெப்சைட் பேஜும் இருக்குது. நீங்கள் எதில் வேணால் வந்து ஸ்கீமை வந்து போட்டுக்கலாம். தென் பார்த்திங்கன்னா க்ளோசிங் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லலிதாவில் 330 days கட்டினக்கப்புறம் அவங்க சொல்கிற வித்தின் டேட்க்கு அப்புறம் தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. 330 daysக்கு அப்புறம் முடிஞ்சிட்ட பிறகு தான் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜிஆர்டியில் வந்து 10th மந்த் 10 மாதம் நீங்கள் கட்டினாவே வந்து ஃபுல் பெனிஃபிட்டோடு எடுத்துக்கலாம். 11th மந்த்தும் நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்கன்னா அப்போ கட்டிட்டு அந்த மந்த்தே அந்த அன்றைக்கே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆனால் வந்து போத்தீஸில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. 345 daysக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். நீங்கள் கட்டிட்டு 11 மாதம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்கிற மெச்சூரிட்டி 1 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகும். பிஃபோர் த மந்த் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா வந்து ஃபுல் பெனிஃபிட்ஸ் தர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து அவங்க சொல்கிற டேட் எப்போன்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண போங்க. இந்த 3 கடையிலையும் பார்த்தீங்கன்னா 1 டைம் ஸ்கீம் அவைலபிள் இருக்குது. 3 ஸ்கீம்லேயும் வந்து 3 கடையிலையும் பார்த்தீங்கன்னா வந்து 1 டைம் ஸ்கீம் இருக்குது. இப்போ வந்து லலிதாவில் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10,000லேருந்தே 1 டைம் ஸ்கீம் இருக்குது. நீங்கள் டெபாசிட் பண்ணி 100% வரைக்கும் வேஸ்டேஜே இல்லாமல் எடுத்துக்கலாம். ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் வேஸ்டேஜ் கவர் பண்ணுறாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து 25,000 அமௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து 1 டைம் ஸ்கீம் போடலாம். வேல்யூவாகவும் வைக்கிறாங்க, கிராமாகவும் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. போத்தீஸில் பார்த்தீங்கன்னா 1 டைம் ஸ்கீம் வந்து வேஸ்டேஜ் வந்து 20% வரைக்கும் கவர் பண்ணுறாங்க. 1 டைம் வந்து 25,000 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் வந்து போத்தீஸில் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட டிஜிகோல்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலிமா வந்து நீங்கள் வந்து கிராம்ஸை வந்து 100 rupeesலேருந்தே சேவிங்ஸ் பண்ணலாம். நம்ம சேனல்லே நான் வந்து நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்பேன். நானும் அதில் வந்து சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. மீதி எந்த கடையிலையும் வந்து அந்த டிஜிகோல்டு ஆப்பில் இந்த 3 கம்பேரிசேஷன் பண்ணுறதுல இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இது பெனிஃபிட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டு வந்து நம்ம ஒன் சைடாக வந்து நீங்கள் மந்த்லி சீட்டு ஆர் வந்து டெபாசிட் மாதிரி வந்து நீங்கள் கட்டுறீங்க இல்லைனா ஸ்கீம்ஸ் போடுறீங்கன்னா டிஜிகோல்டு மூலிமாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணிட்டு வரலாம். மீதி எந்த கடையிலையும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை. அதே மாதிரி நீங்கள் 1 டைம் டெபாசிட் பண்ண போகிறீங்கன்னா எந்த கடையில் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த 1 டைம் டெபாசிட் பண்ணிவிட்டு அப்பயே உங்கள்கிட்ட வந்து சீட்டு போடுற அமௌண்ட் இருந்துச்சுன்னா மந்த்லி சீட்டும் வந்து ஒன்று கவர் பண்ணி 1000 ரூபாய் 2000 ரூபாய் எது வேணால் கவர் பண்ணி நீங்கள் வந்து அந்த 1 டைமையும் இந்த ஸ்கீமையும் மந்த்லி கட்டுற மந்த்லி ஸ்கீமையும் நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் பெரிய நகையை கூட எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் வந்து பெரிய நகையை எப்படி எடுக்கிறது தெரியல அப்படின்னும் போது உங்கள்கிட்ட பல்காக ஒரு அமௌண்ட் வந்திருக்குது, அதை வந்து 1 டைம் ஸ்கீமில் போட்டுட்டு மந்த்லி கட்டுற சீட்டையும் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ஒரு பெரிய நகை எடுக்க வாய்ப்பு உண்டு. அது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். தென் பார்த்திங்கன்னா வந்து கஸ்டமைசேஷன் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. ஏன்னா வந்து சீட்டு போட்டால் வந்து கஸ்டமைசேஷன் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்றது கேட்குறாங்க. லலிதாவில் வந்து சீட்டு போட்டாலும் கஸ்டமைசேஷன் அலோடு. அவங்கக்கிட்ட நீங்கள் பிடிச்ச நகை அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னாலும் கஸ்டமைசேஷன் பண்ணித்தரேன் அப்படின்ற ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து கஸ்டமைசேஷன் அலோட். அப்படி இல்லைனாலும் வந்து அவங்க வந்து அதர் பிரான்ச்சஸ்க்கு வந்து வீடியோ கால் ஃபெசிலிட்டி மூலிமா காமிச்சு நமக்கு எதனா அந்த இடத்துல ஜுவல்ஸ் பிடிச்சிருந்தா அதை வந்து வீடியோ கால் மூலிமாவே வந்து நமக்கு வந்து ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஜிஆர்டியில். தென் பார்த்தீங்கன்னா போத்தீஸில் வந்து கஸ்டமைசேஷன் அலோவ் பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து ஸ்கீம்ஸ் மூலிமா போட்டால் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணால் எப்படின்னு தெரியல. ஸ்கீம்ஸ் மூலிமா போனால் வந்து கஸ்டமைசேஷன்ஸ் அலோட் கிடையாது போத்தீஸில். அப்புறம் வந்து தென் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் பெனிஃபிட்ஸ் இருக்குதா அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா வந்து ஆஃபர் போடுவாங்க ஃபெஸ்டிவல் டைம்ஸில். அப்போ நம்ம எதனா சீட்டு வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி டைமில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா லலிதாவில் வந்து ஃபெஸ்டிவல் பெனிஃபிட்ஸில் வந்து எதுவுமே அலோவ் பண்ணுறது கிடையாது சீட்டில். தென் பார்த்திங்கன்னா வந்து ஜிஆர்டியில் வந்து ஃபெஸ்டிவல் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து இப்போ அக்ஷய தீதி வந்துருச்சு, வருஷப்பருப்பு வந்துச்சு, அப்புறம் வந்து ஸ்கீம் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது உங்கள் ஸ்கீம் வந்து அப்போ வந்து முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க எதனா பெனிஃபிட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து ஜிஆர்டியில் வந்து தங்க தீபாவளி போட்டிருப்பாங்க. தீபாவளி அப்போ எடுக்கிறதுக்கு கோல்டு வாங்கினா ஈக்குவலான சில்வர் ஃப்ரீ அப்படின்ட்டு நீங்கள் சீட்டு போட்டாலும் வந்து சில்வர் வந்து ஃப்ரீயாக தராங்க. அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் போடும்போது வந்து நமக்கு வந்து ஜிஆர்டியில் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. போத்தீஸில் பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் கொடுக்குற நேரத்தில் வந்து நம்ம சீட்டு வந்து க்ளோஸ் பண்ணுறோன்னா எந்த ஒரு
பெனிஃபிட்ஸுமே இல்லை. மோர் தென் பார்த்திங்கன்னா இப்போ 3 ஷாப்ஸையும் வந்து நம்ம கம்பேரிசேஷன் பார்த்தாச்சு. உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும் எது வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்ட்டு. நான் எதனா டீட்டெயில்ஸ் வந்து விட்டுருந்தேன்னா நீங்கள் எதனா தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். எந்த பாயிண்ட்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எந்த கடையில் சீட்டு போட்டாலும் அவங்களுக்கு வந்து மல்டி வந்து ஷாப்ஸ் இருக்குதா, மல்டி பிரான்ச்சஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பார்க்கணும். லலிதாவில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னையில், நான் சென்னை மட்டும் தான் சொல்கிறேன், அதர் ஊர்லலாம் நான் சொல்லலை. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா லலிதாவில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஒரு கடையில் இல்லைனாலும் இன்னொரு கடையில் கூட நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜிஆர்டி பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து ஒரு கடையிலனாலும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது சென்னையிலேயே, அதனால் அங்கேயே போய் வாங்கிக்கலாம். ஆனால் போத்தி சொர்ணமஹால் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் இவங்க பார்த்திங்கன்னா வந்து குரோம்பேட் மட்டும் தான் இங்கே இருக்குது சென்னையில், வேறு எந்த ஒரு ஷாப்ஸும் இல்லை, ஒரே ஒரு கடை தான் இருக்குது. இவங்களும் வந்து ஒரு நிறைய மல்டி கடையாக ஆக்கினாங்கன்னா, பிரான்ச்சஸ் நிறைய வந்துச்சுன்னா போத்தீஸும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து சீட்டு போடுறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பார்த்திங்கன்னா வந்து கலெக்ஷன்ஸ்னு ஒரு கடையிலனாலும் இன்னொரு கடையில் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நம்ம நியரஸ்ட்டு ஷாப்ஸ் எதனா இருந்துச்சுன்னா போகிறதுக்கும் வசதியாக இருக்கும். போத்தீஸில் வந்து பிரான்ச்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த 2 ஷாப்ஸையும் பார்க்கறது போது போத்தீஸ் வந்து கொஞ்சம் பிரான்ச்சஸ் கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் வந்து போத்தீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு சொன்னிங்கன்னா அவங்ககிட்ட வந்து கலெக்ஷன் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. வருஷம் பார்த்திங்கன்னா வந்து சம் ஸ்பெஷல் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லான்ச் பண்ணிகிட்டே வராங்க இயர்லி ஒன்ஸு. எல்லா வருஷமும் அவங்க வந்து கொடுக்குறது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. அண்ட் வந்து நல்ல டிசைன்ஸ் இருக்குது. நம்மளுடைய தமிழ்நாட்டோட பாரம்பரிய டிசைன்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வராங்க போத்தீஸில். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா போத்தீஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட வந்து அது வந்து ஆன்டிக்லேயே வந்து ரெடி பண்ணி அந்த உருவங்கள் எல்லாம் வந்து தத்ரூபமாக கொண்டு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க போத்தீஸில். மீதி 2 கடையிலையும் எனக்கு அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததில்லை. லலிதாலையும் பார்த்ததில்லை, ஜிஆர்டிலையும் பார்த்ததில்லை. போத்தீஸில் மட்டும் அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது போத்தீஸில். இப்போ ஓவரால் பார்த்திங்கன்னா 3 ஷாப்ஸுமே வந்து எது பெஸ்ட்டு, எது உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. நான் கம்பேரிசேஷன் தான் சொல்ல முடியும். நான் வந்து 2 கடைக்கு வந்து நான் நிறைய டைம் போயிருக்கிறேன். லலிதா அண்டு ஜிஆர்டிக்கு. போத்தீஸ் நான் விசிட் பண்ணதே இல்லை. நான் வந்து டிஜிகோல்டு தான் போட்டிருக்கேன். டிஜிகோல்டு முடிச்சுட்டு நான் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து போத்தீஸில் டீட்டெயில்ஸ் வாங்கி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸாக வந்து எடுத்துகிட்டு வந்து தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.